குட்டீஸ் 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல கோல்டு, காஃப் 2மே இருக்குது. சரி சூப் மாதிரி வச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் சூப்புக்கு எப்போதுமே சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிளகு, சீரகம் லைட்டாக தட்டிட்டு, இது கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இஞ்சி வந்து சின்ன துண்டு சேர்த்தா போதும். லைட்டாக தட்டிட்டு, இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா விசில் வரும்போது தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதிகமான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இது கூட கல்லுப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து 12 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி, இது கூட பெப்பர் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நவிஷ்காவுக்கு நார்மலாகவே சூப் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பட் மகிழ்னி பார்த்தீங்கன்னா சூப் வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டாள். ஆனால் நான் வீட்டில் செய்கிற இந்த சிக்கன் சூப் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி குடிச்சிக்குவா. ஸோ 2 பேத்துக்குமே சூப் ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்பு தோசைக்கு ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ கார சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி செஞ்சு கம்பு தோசை சுட்டு சூப்பரான டின்னர் சாப்பிட்டாச்சு.